எப்படின்னா இன்னைக்கு சந்தையோட நிலவரம்? சந்தை நிலவரம் இப்போ மாடு இன்னைக்கு அதிகமாக வந்துருக்குங்கண்ணா. அப்படி எல்லாமே மாடு விலை கம்மியாக இருந்துச்சு, அதனால மாடு இன்னைக்கு வந்து ஒரு 50 மாடு எடுத்துருக்கு. பாருங்க, எல்லாம் குவாலிட்டியான மாடு தான். எந்த மாடுமே குவாலிட்டியில் குறையாது பாருங்க. எவ்வளோ நம்ம எடுக்கிற மாடு எல்லாமே 20 லிட்டர் கீழே வராத மாடு தான் நம்ம எடுத்துருக்கணும். பாருங்க, மூணுமே கொம்பு டைப்பு, நல்லா கிளி கொம்புங்கண்ணா. நல்லா அக்கா தங்கச்சி மாதிரி பாரு மூணும். ஆறு பல்லுங்களா? பாருங்க எப்படி பாருங்க மாடு முக லட்சணமா பாருங்க. எப்படி கொம்பு தானே, ஜெர்சி கிராஸ் மாடுங்கண்ணா. ஓகே, பாருங்க எப்படி. வணக்கம். வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. வாரம் நடக்கிற வேலைக்காம நம்ம ஈரோடு கருங்கல் மாட்டு சந்தையில் இருக்கோம். ஆமாண்ணா. எப்படின்னா இன்னைக்கு சந்தையோட நிலவரம்? சந்தை நிலவரம் இப்போ மாடு இன்னைக்கு அதிகமாக வந்துருக்குங்கண்ணா. அப்படி எல்லாமே மாடு விலை கம்மியாக இருந்துச்சு, அதனால மாடு இன்னைக்கு வந்து ஒரு 50 மாடு எடுத்துருக்கு. 50 மாடு எடுத்தாச்சு. 50 மாடுமே ஃபார்ம் டைப் தான். ஓகே. ஹெச்எஃப் எத்தனை? எல்லாம் ஹெச்எஃப் தான் எடுத்துருக்கேன். ஜெர்சி வந்து ஒரு ஜெர்சி 2 கிரு கிராஸ் எடுத்துருக்கணும். ஓகேண்ணா. பாருங்க, எல்லாம் மாடு பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறத பாருங்க. எல்லாமே தரமான மாடு தான் எடுத்திருப்போம். எந்த மாடுமே 20 லிட்டர் கீழே வராதுங்கண்ணா. நம்ம தனியா பிடிச்சி ஒரு மாடு எடுக்க முடியாது, அதனால வந்து ஒரே லைனா போட்டாச்சுங்கண்ணா. பார்க்கும்போது தெரியுது நம்ம மாடியெல்லாம். ஜெர்சிலாம் பாருங்க, நல்ல குவாலிட்டியான மாடு பாருங்க. நைட்டு தான் கண்ணு போட்டிருக்கேன். 20 லிட்டர் போட்டுருங்களா? எந்த மாடுமே 20 லிட்டர் கீழே வராதுங்க பாருங்க. அண்ணா எத்தனை மாடு கண்ணு போட்ட மாடு, எத்தனை மாடு சென மாடு எடுத்துருக்கீங்க? கண்ணு மாடு ஒரு 20 மாடு இருக்குண்ணா. மீதி எல்லாம் சென மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. எல்லாம் எங்க என்ன போறாங்க? அண்ணா பொள்ளாச்சி, அப்புறம் விழுப்புரம் போறாங்கண்ணா. விழுப்புரம், அப்புறம் காஞ்சிபுரம் போறாங்கண்ணா. காஞ்சிபுரம், அப்புறம் திருத்தணி போறாங்கண்ணா. ஓகேண்ணா. திருவண்ணாமலையும் போறாங்க. திருவண்ணாமலைக்கும் போறாங்களா? பாருங்க, இதெல்லாம் பாருங்க, கிராஸ் மாடுலாம் பாருங்க. சிவகங்கை போறாங்க. இந்த 2 மாடு அங்கே படுத்திருக்கு. ஒரு மாடு 3 மாடு போறாங்க. இந்த 2 மாடு சிவகங்கை. சிவகங்கைனா 3 மாடு. அந்த மாடு ஒன்று கிரு கிராஸ். இதுவா? ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. பாருங்க, எல்லாம் குவாலிட்டியான மாடு தான். எந்த மாடுமே குவாலிட்டியில் குறையாது பாருங்க. எப்படி பாருங்க. போட்டிருக்காங்கண்ணா. இந்த மாடு இப்பதான் கண்ணு போட்டிருக்காங்களா? ஆமாண்ணா, இப்பதான் கண்ணு போட்டிருக்காங்க இந்த மாடு. என்ன கண்ணுனா பாத்தீங்களா? பொட்டை கண்ணு போட்டிருக்காங்கண்ணா. ஒரு 20 லிட்டர் குறையாதுங்கண்ணா. எல்லாமே 20 லிட்டர் குறையாதுங்கண்ணா.
எவ்வளோ நம்ம எடுக்கிற மாடு எல்லாமே 20 லிட்டர் கீழே வராத மாடு தான் நம்ம எடுத்துருக்கணும் பாருங்க. என்ன சொல்லுங்கண்ணா, இவங்க எங்கண்ணா போறாங்க பாக்குறது? ஆனா இந்த 3 மாடு பொள்ளாச்சி போறாங்கண்ணா. 3மே கொம்பு டைப்பு, நல்லா கிளி கொம்புங்கண்ணா. நல்லா அக்கா தங்கச்சி மாதிரி பாரு 3. எத்தனை பல்லு? 3மே 4 பல்லு 6 பல்லுங்கண்ணா. 4 பல்லு 6 ஒரு நாளைக்கு 20 லிட்டர் குறையாத கறக்குங்கண்ணா. ஓகே. 3 ஒரே ஃபார்ம் போறாங்க. ஒரே ஃபார்ம். 3மே வந்து ஒரு 20 நாள் டைம் ஆகும். ஒரே டைம்ல எடுத்துருக்காங்க. சரி, ஒரு நடக்கூட்டு பார்க்கலாம். எல்லாமே 20 லிட்டர் மேல வருங்கண்ணா. 20 லிட்டர் கீழே வராது. அப்படி இப்படி முன்னாடி இப்படி. நல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டா பயங்கரமா இருக்கு நான் பாக்குறதுக்கு. நான் சத்யாண்ணா. அண்ணா பாக்குறதுனால வாட்ட சாட்டமா இருக்காங்க. ஆமாண்ணா. இவங்க எங்கண்ணா போறாங்க? அண்ணா இவங்க வந்து கர்நாடகா போறாங்கண்ணா. பெங்களூர் போறாங்க. ஓ, எத்தனை லிட்டர் பாலக்கா இருக்கு? அண்ணா ஒரு 20 லிட்டர் குறையாது வருங்கண்ணா. 2வது ஈட்டு மாடு. எத்தனை பல்லுண்ணா? 6 பல்லுங்கண்ணா. 6 பல்லுங்களா? பாருங்க எப்படி பாருங்க மாடு முக லட்சணமா பாருங்க எப்படி. கொம்பு தானே, ஜெர்சி கிராஸ் மாடுங்கண்ணா. ஓகே. பாருங்க எப்படி கண்ணு போட்டுருச்சுல்ல? கண்ணு போட்டுருச்சீங்கண்ணா. எத்தனை நாள் ஆகுது கண்ணு போட்டு? ஏன்னா கண்ணு போட்டு நேற்று தான் நான் போட்டுருது. ஒரு நாள் தான் நான் கண்ணு குட்டி படுத்துட்டு பாருங்க. நேற்று ஈவினிங் தான் போட்டிருக்கு. ஓ, ஓகேண்ணா ஓகேண்ணா.